வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் தேர்தல் பிரச்சாரம் நடத்திய போது கூட்டல் நெரிசல் ஏற்பட்ட விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ட்ராகாக் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது. இந்த குழு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றம் கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டது. அத்துடன் சிபிஐக்கு வழக்கு மாற்ற உத்தரவிட்டதால் சிறப்பு விசாரணை குழுவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதனால் சிறப்பு விசாரணை குழு இந்த விவகாரம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் வாக்குமூலங்களை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இந்த ஆவணங்கள் சிபிஐயிடம் வழங்கப்படும். விஜய் மற்றும் தாவேகா தரப்பில் என்ன நடக்கின்றது? தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரும் தலைமறைவாக இருந்தனர். இப்போது தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளிப்பட்டு விட்டார். கரூர் சம்பவம் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. கடந்த காலங்களில் கட்சி நடவடிக்கைகள் அனைத்திலும் விஜயின் உத்தரவின் பேரில் புசி ஆனந்த் இரவு பகலாக ஈடுபட்டு தாவேகா தொண்டர்களை ஊக்கப்படுத்தி வந்தார். அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் தாவேகா கட்சி பணிகள் தொய்வு ஏற்பட்டது. கட்சி தலைவர் விஜய் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்க திட்டமிட்டிருந்தார். கரூர் செல்வதற்கு முறைப்படி அனுமதி கேட்டு போலீசாரிடம் கட்சி சார்பில் மனு கொடுக்கப்பட்டு இருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தாவேகாவுக்கு சாதகமாக வந்துள்ள நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் மற்றும் நிர்வாகிகளுடன் விஜய் இன்றும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் கரூர் செல்ல உள்ள நிலையில் வாகன ஏற்பாடு உட்பட்ட பணிகளை நடத்த புசி ஆனந்த் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டுள்ளது. புசி ஆனந்த் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை தாவேகா தலைவர் விஜய் அமைத்துள்ளார். 41 குடும்பங்களையும் தனித்தனியாக சந்திக்காமல் திருமண மண்டபம் போன்ற இடத்தில் சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். விஜய் பிரச்சார வாகனத்தில் இருந்து சிசிடிவி கேமரா பதிவுகள் விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்படுமா என்ற கேள்வி ஒன்று உள்ளது. தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் அது பற்றி கூறிய போது, நாங்கள் பாரபட்சமற்ற விசாரணையை கேட்டிருந்தோம். உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை. மற்ற மனுதாரர்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அதை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 2 IPS அதிகாரிகள் அடங்கி ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். இது பெரிய மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் மகிழ்ச்சி, நீதி வெல்லும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்கள் மீது நிறைய சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக கூறுகின்றனர். அவர்களின் பேரில் மனு தாக்கல் செய்தது அவர்களுக்கு தெரியாது என்றும் கூறுகின்றார்கள். சிபிஐ அதையும் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். சிபிஐ விசாரிக்கட்டும். இதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிபிஐக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். எப்போது கூப்பிட்டாலும் நேரில் வர சொன்னால் எங்களுடைய சாட்சிகளை கொடுப்போம். எங்களிடம் இருக்கும் ஆதாரங்களையும் கண்டிப்பாக சிபிஐயிடம் கொடுப்போம். காணொலிகள் பதிவு செய்யப்பட்டது ஜனநாயகன் படத்திற்காக எடுக்கப்பட்ட காணொலி என்பது கீழ்த்தரமான அருவருப்பான விமர்சனம். இதை யார் செய்திருந்தாலும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்கான அவசியமும் தேவையும் எங்கள் தலைவருக்கு இல்லை. சிசிடிவி பதிவுகளை விசாரணை குழுவிடம் கண்டிப்பாக கொடுப்போம் என்று அவர் கூறினார். சிபிஐ விசாரணையை விட விஜயகாந்தின் புலன் விசாரணை நன்றாக இருக்கும் என்று சீமான் நகைச்சுவையாக கருத்து தெரிவித்தார். அவர் கூறிய போது, சிபிஐ விசாரணையை நாங்கள் எப்போதும் ஏற்க மாட்டோம். அதை எப்போதும் மாநில உரிமை தன்னாட்சிக்கு எதிரான ஒன்றாகவே பார்க்கின்றேன். எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன குறை உள்ளது? எல்லோருமே மாநில உரிமை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். சிபிஐ நாளையில் இருந்து விசாரணையை தொடங்கி அடுத்த 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்து விடுவார்களா? அவர்கள் புலன் விசாரணையை விட எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் நடித்த புலன் விசாரணை படம் நன்றாக இருக்கும். அஸ்ட்ராகார்க் தலைமையிலான விசாரணையை விஜய் கட்சியினர் வேண்டாம் என்கின்றார்கள். சிறுநீரக திருட்டு நீதிமன்றம் போட்ட விசாரணையை அரசு வேண்டாம் என்கின்றது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நேர்மையாளருக்கு என்ன பயம்? யார் விசாரித்தால் என்ன? இவர்களை போன்ற கேடுகட்ட கூட்டத்தை பார்க்க முடியாது என்றார். கரூர் சம்பவத்திற்கு பின்னர் நாங்கள் ஓடிவிட்டோம் என்றார்கள். நாங்கள் ஓடவில்லை என்றார் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. காவல்துறை தான் எங்களை கரூருக்கு வர வேண்டாம் என்றார்கள் என்றும், கரூர் விவகாரத்தின் மூலம் தாவேகாவை முடக்க திமுக முயற்சி செய்ததாகவும் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறிய போது, தாவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்துக்கு எந்த மாவட்டத்திலும் காவல்துறை பெரிதாக ஆதரவு தந்தது கிடையாது. ஆனால் அரியலூர், பெரம்பலூரில் காவல்துறை ஆதரவு தந்தார்கள். பெரம்பலூரில் எஸ்பி எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பல தகவல்களை கொடுத்தார். அதனால் தான் கடைசி நேரத்தில் பெரம்பலூர் பயணத்தை ரத்து செய்ய முடிந்தது. ஆனால் கரூர் காவல்துறை முன்னாள் அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. நாங்கள் காவல்துறை சொன்ன நேரத்திற்குள், அதாவது மதியம் 3 மணி முதல் இரவு 10 மணிக்குள் அவர்கள் அனுமதித்த இடத்திற்கு சென்று விட்டோம். கரூருக்குள் நாங்கள் நுழையும் போது காவல்துறை தான் எங்களை வரவேற்றார்கள். அவர்கள் தான் எங்களை திட்டமிட்ட இடத்திற்கு அழைத்து சென்று பிரச்சாரம் செய்ய வைத்தார்கள். இது வேறு எந்த மாவட்டத்திலும் நடக்கவில்லை, கரூரில் மட்டுமே நடந்தது. தவறுகள் எங்கள் மீது இருந்திருந்தால் கரூர் மாவட்ட எல்லையிலேயே காவல்துறை ஏன் எங்களை வரவேற்க வேண்டும்? மேலும் இந்த இடத்தை காவல்துறை தான் எங்களுக்கு வலுக்கட்டாயமாக ஒதுக்கினார்கள்.
அதற்கான ஆதாரத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கொடுப்போம். எங்களுக்கு தமிழக அரசின் மீதும் தமிழக அரசின் விசாரணை அமைப்பின் மீதும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இந்த சம்பவத்திற்கு பின்னர் நாங்கள் அனைவரும் ஓடிவிட்டோம் என்றார்கள். உண்மையில் நாங்கள் ஓடவில்லை. எங்களது செல்போன் சிக்னலை வேண்டுமானாலும் ஆய்வு செய்யுங்கள். விஜயை அனுப்பிவிட்டு நாங்கள் கரூர் மாவட்ட எல்லையில் தான் இரவு முழுக்க காத்திருந்தோம். காவல்துறை தான் எங்களை சம்பவ இடத்திற்கு வர வேண்டாம் என்று தெரிவித்தார்கள். நாங்கள் உள்ளே வந்தால் கலவரம் வரும், பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி காவல்துறை எங்களை தடுத்து விட்டது. பின்னர் திட்டமிட்டு தாவேகா நிர்வாகிகள் மீது தடியடி நடத்தினார்கள். தீவிரவாதிகளைப் போல எங்களை சித்தரித்தார்கள். இது தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் பதிவு செய்வோம். இத்தனை உயிரிழப்புகளை கண்டு அடுத்த 4 நாட்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்தி என்னென்னமோ நாடகம் ஆடினார்கள். அடுத்த 1 வாரம் நீதிமன்றம் விடுமுறை. இதனால் எங்களால் சட்ட ரீதியாகவும் முறையிட முடியவில்லை. உண்மையில் என்ன நடந்தது, யாராவது பேட்டி கொடுத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தனர். இந்த பிரச்சனையை வைத்து ஒட்டுமொத்த கட்சியினை முடக்க திமுக முயற்சித்தது. மேலும் அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணை நடக்கும் போதே தலைமை செயலாளர், சுகாதார செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தது ஏன்? கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையையும் அவசர நிலைமையும் சட்ட ஒழுங்கு மூலம் உருவாக்கி இருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடக்கும் போது மாநில அரசும் இந்த விசாரணையை தொடர்ந்தால் தாவேகா மட்டுமே இந்த விவகாரத்தில் தவறு செய்தது என்று ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். கரூர் காவல்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு காலத்தில் மதுரைக்குள் சென்றால் காலை வெட்டுவோம் என்றார்கள். மதுரை எங்க கோட்டை என்று ரவுடித்தன அரசியல் செய்தார்கள். ஆனால் இன்று அழகிரி அண்ணன் அரசியலிலேயே இல்லை. அந்த மாதிரி கரூர் விரைவில் சுத்தம் செய்யப்படும் என்று அவர் கூறினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நோட் திஸ் பாயிண்ட். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்ஜிஆர் ஆசியுடன் அமைந்த இயற்கையான கூட்டணி என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்று தலைப்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்றிரவு பிரச்சாரம் செய்த போது எம்ஜிஆரையும் பாஜகவையும் இணைத்து பேசினார். அவர் மேலும் கூறிய போது மருதுபாண்டியரின் ஜம்மு பிரகடனம் போன்று திமுக ஆட்சியினை விரட்டி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க காரைக்குடியில் பிரகடனம் செய்வோம் என்றார். திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. காரைக்குடி நிகழ்ச்சிக்கு ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவ பாஜக மாவட்ட தலைவர் அனுமதி கேட்டார். ஆனால் காவல்துறை அனுமதி தரவில்லை. இது குறித்து ஒரு போலீஸ் உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டேன். கோரிக்கையினை ஏற்கவில்லை. நியாயமான முறையில் நடக்கவில்லை என்றால் ஆட்சி மாற்றம் வந்ததும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அப்படியானால் ஆட்சி மாற்றம் நடந்தால் அனுமதி கொடுக்காத அதிகாரிக்கு தண்ணியில்லா காட்டுக்கு டிரான்ஸ்பரா? முதல்வர் நிகழ்ச்சி கேட்ட இடத்தில் அனுமதி கிடைக்கின்றது. ஆனால் எதிர்கட்சிகள் கேட்கும் இடத்தில் அனுமதி தருவதில்லை. அனுமதி மறுக்கப்பட்டதால் தான் கரூரில் 41 பேர் உயிரிழந்தனர். தமிழக அரசின் விசாரணை நியாயமாக இருக்காது. அதனால் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் குட்டு வைத்துள்ளது. உயர் நீதிமன்றம் மீதும் கேள்வி எழுப்பியுள்ளது. நாங்கள் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டோம். தற்போது உச்ச நீதிமன்றம் மூலமே நல்ல தீர்ப்பு கிடைத்துள்ளது. கரூர் சம்பவத்திற்கு காரணமானோர் விரைவில் சிறைக்கு செல்வர். தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையான கூட்டணி. எம்ஜிஆர் ஆசீர்வாதத்தோடு அமைந்த கூட்டணி. சட்டப்பேரவை தேர்தலின் போது சிவகங்கை மாவட்டத்திற்கு பிரதமர் பிரச்சாரத்திற்கு வர வாய்ப்புள்ளது என்று ஒரே போடாக போட்டார்.